ஹாய், இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா என்னோடய ட்ரெஸ்க்கு கை ஸ்டிச் பண்ணணும். அதை ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் என் சிட்டுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். கை கால்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக பபுளாக டாட்டாக வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேக்சினேஷன் போட டேட் வந்துடுச்சு. அது என்ன இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அது என்னென்னு கேட்குறதுக்காகவும் ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கை ஸ்டிச் பண்ண போயிடலாம். ஏன்னா அதுதான் நியர்பையில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கை ஸ்டிச் பண்ண போயிடலான்னு சொல்லி அங்கே போனோம். இன்றைக்கி காரில் போகல, பைக்கில் தான் போகணும். யூஸ்வலாகவே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம், பயங்கர டிராஃபிக்காக இருக்குது காரில் போனால். அதனால் பைக்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சீக்கிரம் வீட்டுக்கு வரணுன்றதுக்காக பைக்லேயே போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கை கால்லாம் கொஞ்சம் குட்டியாக கொசு கடிக்கிற மாதிரி தான் வந்துச்சு. அப்புறம் தூங்கி எழுந்தவுடனே கொஞ்சம் ரொம்ப பபுளாக அந்த ஹீட்டில் ஒரு கொப்பளம் வரும்ல, அந்த மாதிரி ரொம்ப தகன்னு ரொம்ப உள்ள பஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. சரி, கொஞ்சம் பயமாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு பேசிகிட்டே போனோம். ஆனால் பார்த்தா அங்கே டாக்டர் வர இன்னும் 1/2 hour ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு டைலர் ஷாப்பே போயிடலான்னு சொல்லி டைலர் ஷாப் போனோம். அங்கே டைலரும் இல்லை. டைலரும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. என்னடா இதுன்னு சொல்லி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கேருந்து போயிட்டு அப்புறம் அங்கே என்னென்னு பார்த்து அதை முடிச்சுட்டு வர வழியில் காஞ்சிபுரமில் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தேர் பின்னாடி ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ் ஜூஸ்லாம். பிஆர்வி ஜூஸ் ஷாப்புன்னு இருக்குது. அங்கே போய் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட் ஃப்ரூட்ஸ் இருக்கும், நிறைய வாட்டர் மெலன் மிக்ஸ்டு ஃப்ரூட்டும் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இந்த பப்பாயா வாங்கி நானும் சிட்டும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சப்போட்டா ஜூஸ் சொன்னேன். என் ஹஸ்பண்ட்க்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் சப்போட்டா ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு உடனே வீட்டுக்கு வந்து பாண்டிச்சேரி போகிற ஒர்க் இருந்தது. அம்மா வீடு பாண்டிச்சேரி. ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கிளம்பி போகணும். ஹைவேஸ் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்தது. யூஸ்வலாக போகிறத விடவே கொஞ்சம் லேட் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ஜூஸ் காஃபி எதுவுமே அங்கே குடிக்கலன்றதுனால கொஞ்சம் பசிக்குது, போகிற விட ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லி மேல்மருவத்தூர்கிட்ட வந்து அந்த ஆலிவ் ஜூஸோ சம்திங் ஏதோ இருந்துச்சு. அதில் எல்லாமே இருக்கும், டீ காஃபி ஸ்நாக்ஸு எல்லா ஸ்நாக்ஸும் இருக்கும், ஜூஸும் இருக்கும். சரி, அவர் ஒரு ஃப்ரைட் மோமோஸோ ஏதோ ஒரு மோமோஸ் வாங்கினார். அவர் மோமோஸ், நான் வந்து சிக்கன் கிளப் சாண்ட்விச்னு வாங்கினேன். 2 பேரும் ஒன்று வாங்கினோம். ஆனால் மோமோஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. சாண்ட்விச் வந்து பயங்கர சுமாராக தான் இருந்தது. அதனால மோமோஸே நானும் சாப்பிட்டேன். சாண்ட்விச் ஹஸ்பண்டை கொடுத்துட்டு வழக்கம் போல் நான் மோமோஸ் எடுத்துகிட்டு 2 பேரும் சாப்பிட்டு மறுபடியும் ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். சிட்டுக்கு வந்து வீட்டிலேயே சத்து மாவு கஞ்சி கொடுத்ததுனால அவன் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டான். அதனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் போனோம். அப்புறம் நானும் அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன். இந்த கை கால்லாம் அந்த மாதிரி பபுளாக இருக்கிறதுனால அங்கே ரொம்ப இச்சிங்காக இருக்குது போல். அதனால் அவன் நைட்லாம் சுத்தமாக தூங்க மாட்டேங்கிறான், அழுதுகிட்டே இருக்கான். நானும் ஏஞ்சி உட்காந்து அவனை தூங்க வைக்கிறதுலே இருக்கேன். ஃபீடிங்குமே வந்து படுத்துட்டுலாம் கொடுக்க முடியல, ஏஞ்சி உட்காந்து தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் நைட்டு எனக்கும் சுத்தமாக தூக்கம் இல்லை. அப்புறம் ஹைவேஸ்லேருந்து பாண்டிச்சேரிக்கு லெஃப்ட்டு திரும்பும்போது இங்கே ஸ்வீட் கார்ன்லாம் விற்பாங்க. ஒரு 2-3 கடை இருக்கும். ஆனால் அது வாங்கலான்னு பார்த்தா அன்றைக்கின்னு ஒரு கடை கூட இல்லை. சரின்னு சொல்லி அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாண்டிச்சேரி நோக்கி போயிட்டுருக்கோம். வீட்டில் அக்கா பசங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு சொல்லி இந்த சாந்தி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் பார்த்துட்ருந்தோம். கிறிஸ்மஸாக இருக்கிறதுனால நிறைய ப்ளம் கேக்ஸ்லாம் இருந்தது சுற்றி. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு இந்த ஸ்வீட் பப் சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஆனால் என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாரு. வீட்டில் அம்மா நிறைய சமைச்சு வச்சுருக்காங்க, இதை சாப்பிட்டா அதை சாப்பிட முடியாது. அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் வாங்கி வந்த ஸ்நாக்ஸ்லேருந்து அக்கா பையன் கொஞ்சம் இந்த குட்டி பிஸ்கெட் மாதிரி ஏதோ இந்த சாப்பிட்டுட்டு இருந்தான். நல்லா இருந்தேன்னு வாங்கி நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும் அம்மா வீட்டுக்கு வந்தால் எப்படி நமக்கு சமையல் இருக்கும்னு சொல்லி. யூஸ்வலாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் தோசை, சிக்கன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே அம்மா கூட கொஞ்சம் நேரம் கதை பேசிவிட்டு பிக் பாஸ் பார்த்தோம். அந்த கையில் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு, குட்டி குட்டியாக பபுளாக ரொம்ப இச்சிங்காக இருந்ததால் டாக்டர் வந்து இந்த லோஷனும் 2 சிரப் கொடுத்தாங்க. அதை மட்டும் ஒரு 10 டேஸ்க்கு இது இருக்கும், அதுவே யூஸ்வலாக சரியாயிடும். இப்போ இந்த ஹேண்ட் மவுத் ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஏதோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குல்ல குழந்தைங்களுக்கு, அந்த இன்ஃபெக்ஷன் தான் அதுவே வந்து சரியாயிடும். இதை மட்டும் கண்டினியூஸாக கொடுங்கன்னு சொன்னாங்க. அதை கொடுத்தவொடனே சிட்டு வந்து அம்மா கூட கொஞ்சம் நேரம் பால் விளையாடிட்டு நல்லா ஆட்டம் தான். ரொம்ப நாள் கழித்து பார்த்தவொடனே ரொம்ப என்ஜாய் பண்ணார் அவரும். நல்லா ஆட்டம் போட்டு சிரப்லாம் குடிச்சிட்டு சிட்டை தூங்க வச்சாச்சு. தேங்க்யூ. இந்த விலாகை இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு விலாகில் பார்ப்போம்.